சாத்தான் வேதம் ஓதுவது போல் அஜித் குமாரின் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாக ஆர்.எஸ். பாரதி கடிந்துரைத்துள்ளார். திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்புவனம் கொடூரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட 6 காவலர்கள் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டு விரைந்து சிறைப்பிடிக்கப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். தீங்குற்ற குடும்பத்தினரிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசியதோடு திருப்புவனம் நிகழ்வுக்கு காரணமானவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளதாகவும், மேலும் இந்த வழக்கும் உடனடியாக சிபிஐக்கு மாற்றப்பட்டு உள்ளதையும் ஆர்.எஸ். பாரதி சுட்டிக்காட்டியுள்ளார். அதிமுக 2 கால ஆட்சியில் நடைபெற்ற சாத்தான்குளம் நிகழ்வில் ஜெயராஜ், ஃபெனிக்ஸ் இருவருமே உடல்நலக்குறைவால் மரணித்தார்கள் எனவும், தூத்துக்குடி துப்பாக்கிச் சூட்டை டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் எனவும், ஆணவத்தோடும் அலட்சிய மனப்பான்மையோடும் பேசிய எடப்பாடி பழனிசாமி அப்போது உங்களின் நீதி கூவத்தூருக்கு போனதா எனவும், கொஞ்சமேனும் மனசாட்சி இல்லையா என சரமாரியாக வினா தொடுத்துள்ளார். சாத்தான் வேதம் ஓதுவது போல் அஜித் குமாரின் குடும்பத்தினரிடம் உங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை அதிமுக துணை நிற்கும் என எடப்பாடி பழனிசாமி பேசியிருப்பதாகவும், உங்களின் கண் துடைப்பு நாடகங்கள் யாரும் நம்ப மாட்டார்கள் எனவும், இனியாவது நிறுத்திக் கொள்ளுங்கள் என ஆர்.எஸ். பாரதி கடிந்துரைத்துள்ளார்.